Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் சிறப்பு மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாரத்தான், சைக்கிளிங் மற்றும் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து போட்டி ஒருங்கிணைப்பாளர் ஜானுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சமூகத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது அன்னையருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் குறிப்பாக சிறப்பு குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் எல்லா துறைகளிலும் சாதிக்க வேண்டும். அவர்கள் மற்ற துறைகள் போல் இல்லாமல் விளையாட்டுத் துறைகளிலும் சாதித்து அவர்கள் விண்ணை தொட வேண்டும் என்பதற்காக சேலத்தில் சிறப்பு மராத்தான் போட்டிகள் இன்று துவங்கியுள்ளது. சிறப்பு பள்ளி குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மராத்தான் போட்டிகள் தற்போது துவங்கி நடந்து வருகிறது. மராத்தான் போட்டிக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கேட்டிங், அப்புறம் சைக்கிளிங் ஆகிய போட்டிகள் நடத்தி அவர்களை ஊக்குவித்து வருகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சிறப்பு பேச்சு பயிற்சியாளர் ஜான் நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த போட்டி நடத்துவதற்கான உங்களுடைய முழு நோக்கம் என்ன சார்? அதாவது மாற்றுத்திறனாளி இல்லை ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிமிட்டேஷனை குறைக்காமல் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணுன்ற ஒரு மோட்டிவ்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஈவெண்ட் தான். அண்ட் இதிலேருந்து படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு இல்லாமல் மற்ற துறையிலையும் அவங்க எக்ஸல் பண்ணலாம், அவங்க நிறையா சாதிக்கலான்னு சொல்லி நாங்கள் பார்த்து எங்கள் குழந்தைங்க இப்போ அமேசானில் மாடலாக கூட இருக்காங்க. ஸோ அதை மோட்டிவேஷனாக எடுத்து அடுத்த சிட்டிக்கு நாங்கள் கொண்டு போகலான்னு சொல்லி இப்போ சேலமில் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். சேலத்தில் நடக்கிற இந்த போட்டியில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டுறாங்க, எங்கெங்கே இருந்தெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க சார்? சார், ஆக்சுவலி 116 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடந்திருக்குங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 85 குழந்தைங்க இப்போ உள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சேலம் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரம் நாமக்கல், ராசிபுரம்லேருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 4 கிட்ஸ் வந்திருக்காங்க, ஈரோட்லேருந்து 4 கிட்ஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சேலம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களும் இதில் ரொம்ப ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ண உள்ளே வந்திருக்காங்க. இவர்களுக்கு எந்த மாதிரி போட்டி நடத்துகிறீங்க? அவங்களுக்கு உதவியாளருக்கு அனுமதிக்கிறீங்களா? உதவியாளர் இல்லாமல் அவங்க தனித்துவமான இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்களா? எந்தெந்த வகையான போட்டி நடத்துங்க? அதுக்கு பரிசு இது எப்படி கொடுக்குறீங்க? அதாவது இப்போது இந்த போட்டி பார்த்தீங்கன்னா மேரத்தான், சைக்கிளிங், ஸ்கேட்டிங், அது அறிந்து டேலண்ட் ஷோன்னு சொல்லி ஒன்று ரன் பண்ணுறோங்க. டேலண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த குழந்தை ஒரு குக்கிங் பண்ணுறாங்க, அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் டேலண்ட் ஷோவில் எக்ஸிபிட் பண்ணலாம். ஸோ இப்போது எங்கள் குழந்தைங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா காஃபி போடுவார். ஸோ நாங்கள் இதை போன வருஷம் நடத்தின ஃபங்க்ஷனில் அவர் காஃபி போடுறதே ஒரு கெஃபே மாதிரி நாங்கள் ரன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த டேலண்ட்டில் அவங்க நல்லா இருக்காங்களோ அதுலேருந்து அவங்களோட ஃபியூச்சரை நம்ம ஸ்கேல் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ சைக்கிளிங் அவங்களுக்கு உதவியாளர் இல்லாமல் அவங்களால இயக்க முடியுமா? ஸோ அதில் இப்போ நீங்கள் போட்டி எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் நடத்துகிறீங்க. அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது மற்றவங்களை நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தாதான்? சார், எங்கள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டுன்னு ஒன்றுமே கிடையாது. இங்கே வர எல்லா குழந்தைங்களுக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது, மெடல் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ பண்ணுறாங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்ற ஒரு அளவடையே கிடையாது. இந்த மாதிரி இப்போ போட்டிகள் நடத்தினா அவங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் ஒரு பேச்சு பயிற்சியாளங்கிற முறையில் நீங்கள் என்ன விரும்புறீங்க? அதாவது நமக்கு சுலபமாக கிடைக்கிற எந்த விஷயமுமே அவங்களுக்கு சுலபமாக கிடைச்சதில்லை. அதாவது இப்போ இந்த மைக்கில் நான் பேசுகிறனால நீங்கள் கொண்டு என்னை இன்டர்வியூ பண்ணுறீங்க. இப்போ இதுவே ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை ஒருத்தர் பேசாதவங்க ஒருத்தங்க நின்னா யார் அவங்கள இன்டர்வியூ எடுப்பா? ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் டிமோட்டிவேட்டடாக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கும்போது ஐ கேன் டூ பெட்டர், ஸோ ஐ கேன் டூ சம்திங் பெட்டர் ஃபார் திஸ் சொசைட்டி அண்ட் ஐ கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் சொசைட்டிங்கிறது அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ தே கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ். இந்த சமூகத்தில் நாங்களும் ஒன்றுதான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் வகையில் அதே நேரத்தில் அவர்களுக்கும் இந்த சமூகம் மதிப்பளிக்கிறது, இந்த சமூகம் அவர்களுக்கும் உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறது, அவர்களுக்கும் மதிக்கிறது என்பதற்கு விளக்கும் வகையில் இந்த மராத்தான் போட்டி, சைக்கிளிங் போட்டி நடத்துவதாக தெரிவிக்கின்றனர். இதுபோன்று சேலத்தில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து மாற்றுத்திறனாளிகள், அவர்களை சார்ந்த உறவினர்கள், பெற்றோர்களுடைய விருப்பமாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.